என்ன மாசெல்லாம் பண்ணியிருக்கீங்க மாமா? இப்போ நமக்கு தென்னை இருக்கு, ஆ தென்னை போட்டிருக்கேன், வாழை போட்டிருக்கேன், ஆ நெல் போட்டிருக்கேன், சரி. கத்தரி போட்டிருக்கேன், சம்மங்கி பூவு ஆ அது போட்டிருக்கேன். சரி சரி தென்னை அதிகமாக இருக்கு. நான் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுதேன். சரி நல்ல சரி. ஓரளவு நல்ல வருமானம். விவசாயத்தை மாதிரி வருமானம் எதுலையும் இல்லை. ஆனால் நல்லா பார்க்கணும், பார்க்க முறை இருக்கு. நம்ம இயற்கையை அதிகமாக பயன்படுத்தணும். சரி சரி. இது நல்ல லாபகரமாக இருக்கு ம் விவசாயத்தில். இது நான் ஊடு மாசத்துல தான் இதை வச்சிருக்கேன். இது இந்த நந்தியாட்டம் பூவை. சரி சரி. ஆனால் ஊடு மாசனுக்கு நம்ம செலவு கிளீனாக போய்கிட்டு இருக்கு. ஆ தென்னை மரம் இப்போ போட்டு 3-4 வருஷம் ஆனால் நல்ல இனிப்பு, நல்ல இளநீல நல்ல இனிப்பாக தான் இருக்கு. நல்லா இனிப்பா இருக்கும். 4 வருஷத்துல மரமும் பாலம் வந்துருச்சு, ஆ காய்ப்புக்கு வந்துட்டு. இந்த பூக்களும் நமக்கு ஒரு வருமானம் இருக்கு. சரி அதனால இந்த நந்தியாவட்டம் எல்லாரும் போடுங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழில். சரி ஏன்னா மாமா. மருந்தோ உரமோ ரொம்ப கம்மி. ஓ மருந்தே அடிக்க வேண்டி வராது. எதுக்கு இந்த 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 செடிக்கா? செடிக்கு ரொம்ப அடிக்க வேண்டி வராது. பூச்சி தொல்லைகளோ மற்ற தொல்லைகள் கிடையாது. பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே நிறைய உதுந்து கிடக்கு. அது வந்து நாங்க எடுக்காம விட்டதுனால இன்னைக்கு எடுக்காம விட்டா நாளைக்கு விரிஞ்சிரும். சரி சரி. அதான் அந்த பூ எடுக்கணும். ஆ கயிறுக்கு நேரம் தான் நான் எடுப்பேன், மற்ற வேலை இருக்கிறதுனால. சரி மாமா. ரெகுலரா விட்டா நமக்கு பெரிய வருமானம் வருமானம் வரும்.